டாஸ்மாக் கடை முன்பு முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்ட முயன்ற பாஜக நிர்வாகிகளை திமுகவினர் தடுத்து நிறுத்தி கோஷமிட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடை முன்பு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை ஆலோசனையின்படி பாரதிய ஜனதா நிர்வாகி ஜெயலட்சுமி மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் அப்பா என்ற வாசகத்துடன் கூடிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் புகைப்பட ஸ்டிக்கரை ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தகவல் அறிந்து அங்கு கூடிய ஓமலூர் திமுக நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலினின் புகைப்படத்தை டாஸ்மாக் முன்பு ஒட்ட முயன்ற போது அதனை தடுத்து நிறுத்தியதோடு மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை பறித்து சென்றனர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் அண்ணாமலை புகைப்பட ஸ்டிக்கரை காண்பித்து பாஜகவினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் திமுகவிற்கு எதிராகவும் திமுக நிர்வாகிகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். இதனால் பாஜக திமுக என இருதரப்பும் மோதிக்கொள்ளும் சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினின் புகைப்படத்தை பறித்த திமுக கவுன்சிலரை கைது செய்ய வலியுறுத்தி டாஸ்மாக் கடை முன்பு அமர்ந்து பாஜக நிர்வாகிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஓமலூர் காவல்துறையினர் இருதரப்பினையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதோடு பாஜகவினரை கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தினர். பாஜகவினர் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து குண்டுகட்டாக தூக்கி சென்று காவல்துறை வாகனம் மற்றும் அரசு பேருந்தில் ஏற்றி அருகில் இருந்த மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். டாஸ்மாக் கடை முன்பு பாஜகவினர் நடத்திய இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தால் ஓமலூர் பேருந்து நிலைய பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. கால்